இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களை எல்லாம் பார்ப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் விசேஷமாக தினேஷ் எல்லாம் ரொம்ப அநேக வருஷங்களுக்கு பிறகு பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ எனக்கு மஞ்சூர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் என்னுடைய ஒரு ஆளுக்கு 0 to 12 years ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அவங்களுடைய முழு வாழ்க்கையும் அந்த 0 to 12 years அதுதான் அஸ்திபாரம். அண்ட் என்னுடைய அஸ்திபாரம் இங்கே போடப்பட்டது. ஓகே, ஸோ அதனால் எனக்கு மஞ்சூர் அப்படின்னாலே இட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, ஸோ எப்படி இங்கே வந்து இந்த எதுவுமே இல்லாதப்போ எப்படி எல்லாரும் சேர்ந்து இதை கட்டுனோம் என்பது என்னுடைய ஞாபகத்தில் இன்னும் இருக்கிறது. ஸோ ஆப்ரஹாம் அங்கிள் வந்து செங்கல் சூளை அவங்களே இங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து செய்து அதை சுட்டு செங்கல்ல சுட்டு அதை வைத்து இதெல்லாம் கட்டணும். ஓகே, அதெல்லாம் ஸோ எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அப்போ இருந்த அண்ணன் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஸோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ இந்த சபைக்காக ஆண்டவரை எப்பொழுதும் நினைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா இங்கே இருந்து அநேக இடங்களுக்கு தேவன் கொண்டு போயிருக்கிறார். ஸோ எழுப்புதல ஒரு மிகவும் ஒரு முக்கியமான பங்கு மஞ்சூர் சபைக்கு உள்ளது. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப முக்கியமானவர்கள். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லாமா, நீங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாமா? நீங்கள் ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, ஸோ எழுப்புதலுக்காக தேவன் நம்மளுடைய சபையை விசேஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரையும் லைக் நான் எங்கெல்லாம் போகிறேனோ, ஓகே, அநேக தேசங்கள் மக்கள் என்னை பார்க்கும் பொழுது, ஓகே, ஈவன் ஒரு 10 நாளைக்கு முன்பதாக ஒரு டீம் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தாங்க. அப்போ அதில் நிறைய தேசங்களில் சேர்ந்தவர்கள் வந்திருந்தார்கள். அப்போ என் பேரை கேட்ட உடனே யூஸ்வலாக என்ன யார் கேட்டாலும் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே ரிவைவலன், லைக் ஒரு தடவையும் யாருமே இந்த பேரை வச்சதே இல்லையே, லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங் நேம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ உடனே நான் என்ன சொல்லுவேன்னா, எங்கள் அப்பாவுக்கு ஆண்டவர் 77ஆம் வருஷத்தில் 73ஆம் வருஷத்தில் ஆண்டவர் வந்து என்னுடைய அப்பாவுக்கு இந்த தரிசனத்தை தந்தார். அதன் அடிப்படையில் தான் எனக்கு பேர் வைக்கப்பட்டது. அப்போ அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அப்போல்லாம் எழுப்புதல்னாலே இது இருந்திருக்காதே அப்படின்னு. எழுப்புதல் என்ற பெயர் அந்த நாட்களில் மிகவும் சொல்லப்படாத நாட்களில் ஆண்டவர் நம்மளுடைய தகப்பனுக்கு ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்தில் நாம் எல்லாரும் இணைந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஸோ இந்த ஒரு வெளிச்சம் இங்கே சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். நாங்கள் எப்போதும் எங்கள் சர்ச்சில் சொல்லுவோம், சண்டே ஸ்கூலில் இருக்கிற ஒரு சிறு குழந்தை முதல் கடைசி, ஓகே, இது வயதான பாட்டி தாத்தா வரைக்கும் எழுப்புதல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நம்ம தெரியலன்னா இந்த சபையில இருந்து வேஸ்ட். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லாமல் எழுப்புதல்னா என்னன்னு தெரியுமா கேட்கலாமா? அது தெரியலன்னா இன்னைக்கு ப்ளீஸ் நல்ல காது திறந்து கேட்டுக்கோங்க. சொல்லுங்க, ஓகே, சொல்லுங்க, நல்ல காதை நல்லா ஓகே திறந்து, வெறும் இந்த காது இல்லை, இந்த காது. ஓகே, காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு ஆண்டவர் வந்து உங்க எல்லாருக்கும் இந்த காது இல்லைன்னா சொன்னாரு இல்லை, ஆவிக்குரிய காதுகள். ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படுவதாக, எப்பத்தா திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. இந்த ஆவிக்குரிய சத்தியங்கள் எங்களுக்குள்ளாக போகாத படிக்கு எங்களுக்குள்ளாக இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. ஆண்டவரே உம்முடைய வசனம் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். ஸோ எழுப்புதல் அப்படின்னா ஆதி நிலைக்கு திரும்புவது தான் எழுப்புதல் இல்லை? அப்போ நாம் எழுப்புதல் அப்படின்னு சொல்லும்போது எதை நாம் சொல்லுகிறோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் காலத்தில், ஓகே,
சபை உருவான பொழுது எவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாக சபையில செயல்பட்டார், சபை மூலமாக எப்படி செயல்பட்டார், அதுதான் எழுப்புதல். ஓகே, ஸோ அதுல நடந்த காரியங்கள் திரும்ப இந்த நாட்கள்ல இப்பொழுது நம்மளுடைய நாட்கள்ல நம்மளுடைய சபையில நம்மளுடைய தேசத்துல நடப்பது தான் எழுப்புதல். ஆமென். வேற ஒன்றும் இல்லை. அப்போஸ்தலர் கால திரும்பி வருகிறது தான் எழுப்புதல். ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லாமா, கண்ணை பார்த்து சொல்லாமா, எழுப்புதல்னா என்ன தெரியுமா? சொல்லாமா, எழுப்புதல்னா என்ன தெரியுமா? சொல்லுங்க. அப்போஸ்தலர் காலத்துல நடந்தது திரும்ப நடப்பது, நடபடிகள். ஓகே, ஸோ அப்போஸ்தலர் நடபடிகள். ஸோ அப்பொழுது நடந்த காரியம் இப்பொழுது ஓகே நடக்கணும். அதற்காக தான் ஓகே நம்ம ஜெபிக்கிறோம். அது திரும்ப வருகிறது தான் எழுப்புதல். ஆமென். ஸோ அதுல முக்கியமான ஒரு காரியம், ஓகே, எழுப்புதலுக்கு ஒரு மிகவும் முக்கியமான காரியம் என்னதுன்னு பார்த்தா, ஓகே, ஸோ முதல் பிரசங்கம் பண்ணின பொழுது யார் எழுந்து நின்று பண்ணுனா? பேதுரு எழுந்து நின்று பண்ணார். பேதுரு பண்ண உடனே அவர் தனியா எந்திரிச்சு பண்ணாரா, யார் எல்லாம் சேர்ந்து கூட எழுந்தாங்க? மற்ற 11 அப்போஸ்தலர்களும் எழுந்து நின்று அவர் கூட, ஆனா பேசினது ஒரே ஒருத்தர் தான். அப்போ அப்படின்னா இப்ப யூஷுவலா வரும்போது ஒரே ஒருத்தர் மாத்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, யூஷுவலா மற்றவங்களுக்கு என்ன இது இவரே எல்லாம் பண்றாரு, ஓகே, இவர் மற்றவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கொடுக்கறது இல்லை. அது ஸ்பெஷலாக ஊழியர்கள் மத்தியில் ரொம்ப இந்த ஒரு காரியம் இருக்கும். எதனாலன்னா, ஸோ இதே நபர்கள், இதே சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவர் பெறுவதற்கு முன்பதாக நீ பெருசா நான் பெருசா, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அவங்களுக்குள்ள. என்னது முன்னாடி ஓகே ஏசு வந்து முன்னாடி போயிட்டு இருப்பாரு, இவங்க பின்னாடி இருந்துட்டு ஒரே ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும். ஆண்டவர் கேட்பாரு, என்ன பேசிட்டு வந்தீங்க அப்படின்வாரு. அப்போ அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க பேசினதெல்லாம் இவங்க சண்டையே என்னத்தை வச்சு வரும்? நீ பெருசா நான் பெருசா. எனக்கு ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யோவானும் யாக்கோபுடைய அம்மாவும் வந்து ஓகே இவங்களுக்கு சீட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ உங்களுடைய மகிமையில் நீர் வரும் பொழுது என் பிள்ளைங்க 2 பேரும் எங்கே இருக்கணும்? வலது பக்கத்தில் ஒருத்தர், இடது பக்கத்தில் ஒருத்தர். ஆண்டவர் வந்து ஓகே வெரி குட், நீங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணீங்க, அதனால உங்கள் பிள்ளைங்க அப்படி தான் அப்படின்னா சொன்னார்? இல்லை, சொல்லலை. ஆண்டவர் வந்து ஆக்சுவலாக ஓகே அதுக்கு ஆப்போசிட்டாக அதெல்லாம் முடியாது. யார் பிதாவினால ஓகே அவருக்கு யார் சித்தமோ அவங்க தான் உட்கார முடியும் அப்படின்னு ஆக்சுவலாக அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை ஓகே தள்ளி விட்டாரு. ஆனால் அது ஆக்சுவலாக அவங்க வந்து கேட்டுட்டாங்கன்ட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரே கோபம். ஓகே, இவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன அப்படி அவங்களுக்குள்ள ஒரே முறுமுறுப்பு, சல்லுசலுப்பு வந்துச்சு, சலசலப்பு ஓகே வந்துச்சு. அண்ட் ஆண்டவர் அப்பன் திருப்பி சொல்கிறேன், ஐயா என்ன நீங்கள் ஓகே யார் உங்களுக்கு பெரியவனா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் சிறியவனா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர். எனக்கு இந்த நாட்களில் நான் வந்து சுவிசேஷத்தை தான் நான் வந்து மெடிடேட் பண்ணிட்டு வரேன் என்னுடைய தியானத்திற்காக. ஓகே, அதுதான் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது மோஸ்ட்லி ஆண்டவர் வந்து அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சொல்றது என்னது? வேற ஒன்றும் சொல்றது இல்லை. நீங்கள் சின்னவனா இருந்தீங்கன்னா ஓகே நீங்கள் பெரியவனா ஆயிடுவீங்க. நம்மளுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா பெரியவனா ஆகணும், அதனால சிறியவனா நான் சரி இருக்கிறேன்னு. ஓகே, நம்மளுடைய எண்ணம் எல்லாமே ஓகே ஈவன் ரிவைவல் எழுப்புதல் அப்படி வரும்போது ஏன் ரிவைவல் வரணும், ஏன் எழுப்புதல் வரணும்? இன்னொரு விதத்தில் நான் ஊழியத்தில் நான் அதிகமாக உபயோகிக்கப்படணும் அப்படின்னா உடனே ஆண்டவரை என் மூலமாக நிறைய வியாதியஸ்தர்கள் சுகமடையணும், தீர்க்க தரிசனம் நான் சொல்லணும். இதெல்லாம் எதுக்கு? உள்ளத்தில் நான் கொஞ்சம் பெரியவனாகணும். கரெக்டாக இல்லையா? ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குள்ளாக
ஓகே, நான் அப்படின்ற ஒரு காரியம் நமக்கு இருக்கிறது. ஆனால் எழுப்புதல் வரும் பொழுது யார் சுயத்திற்காக செத்து இருக்கிறார்களோ, யார் சுயத்திற்காக சாக கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் எழுப்புதலில் உபயோகிக்கப்படுவார்கள். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்கலாமா, சுயம் செத்துருக்குதா? நம்ம சொல்லலாம், ஆமாங்க செத்தாச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக சாகலை. ஓகே, நிறைய தடவை அப்பப்போ. ஓகே, நேற்று யார் ஃப்ரெட்ரிக் பேசிகிட்டு இருந்தார். இங்கே நிறைய கரடி அது பாட்டுக்கும் நாய் மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ முந்தா நாள் நான் இப்படி போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த குப்பை தொட்டி பக்கம் இருந்து இப்படி எட்டி பார்க்குது. நிறைய தடவை நமக்குள்ளே இருக்கிற சுயமும் அப்பப்போ எட்டி பார்க்குது இல்லை? நிறைய தடவை சுயம் அப்பப்போ எட்டி பார்க்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்கலாமா, உங்கள் சுயம் எப்படி? செத்துட்டா எட்டி பார்க்காது இல்லை? அதான் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க அப்பர் பவானியில் போய் விட்டுட்டு வந்தாங்களாம். அது மோப்பம் பிடிச்சி கரெக்டாக திருப்பி இது மஞ்சூருக்கு வந்துருச்சுன்னு சொன்னார். ஓகே, ஸோ நம்ம எங்கேயாவது போய் விட்டுட்டு வந்துடுறதுனால தான் திரும்பி வந்துடுறது போல். சாகடிச்சிட்டா திரும்பி வர முடியாது. நம்ம சாகடிக்கிறதுல என்னது அப்பப்போ தேவை. அதனால கொஞ்சம் மயக்க ஊசி போட்டு படுக்க வச்சிடுறது. அப்புறம் ஏதாவது ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர், ஓகே, எல்லா ஊழியக்காரங்க வந்திருக்கிறோம். அப்போ அந்த எங்களுக்கு நடத்தின அந்த நபர் கேட்குறார், உங்கள் ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவ விரோதிகள் உள்ளுக்கு வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரு பெரிய பாஸ்டர் அவர் சொல்கிறாரு, எங்கள் பழைய சுபாவம் எல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்றாரு. ஓகே, ஸோ இன்னொரு சபையில் ஆராதனை முடித்தோடனே பாஸ்டருக்கும் ஓகே விசுவாசிங்களுக்கும் ஒரே சண்டையாம். அப்போ பாஸ்டர் சொல்கிறாராம், உனக்கு நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஓகே, இப்போ பழசெல்லாம் வெளியே வந்தால் நீங்கள் யாரும் இருக்க மாட்டீங்க அப்படின்னு. செத்துட்டா அப்படி சொல்லுவாங்களா? இல்லை, இன்னும் ஓகே நம்மளுடைய சேஃப்டிக்கு கொஞ்சம் வச்சுக்கிறது. ஓகே, அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக எழுப்புதலுக்காக பயன்பட முடியாது. ஓகே, ஸோ இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தில் பேச போகிறார். சும்மா கேட்டுட்டு போகிறதில்ல, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும். ஆமென். ஸோ இது பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லாமல் சும்மா கேட்டுட்டு போகக்கூடாது. ஓகே, கண்டிப்பாக மாறணும். யார்? நீங்கள் இல்லை, நான் சொல்லாமல் நீங்கள் மாறுறீங்களோ இல்லையோ, நான் எப்படி மாற முடியும்? நிறைய வசனம் தெரியும் நமக்கு எல்லாம். நம்ம எவ்வளோ வருஷம் விசுவாசி, நமக்கு தெரியாததா சில தடவைலாம் இங்கே பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணால் அங்கே முடிச்சிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வசனம் தான் சொல்ல போகிறாங்கன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அறிவு நம்மை ரட்சிக்காது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றிற்கும் வராது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். ஸோ வாழ்க்கை மாறணும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லாம வாழ்க்கை மாறணும், வாழ்க்கை மாறணும். இன்னைக்கு கண்டிப்பாக மாறணும். ஆண்டவர் மாற்றுகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஓகே, ஸோ இந்த வேளையில் ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக போகலாமா? ஸோ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிங்காசனம் இருக்கிறது. ஓகே, ஸோ நீங்கள் எல்லாம் சிங்காசனத்தில் உட்காந்துருக்கீங்களா? நீங்கள் உட்காந்துருக்கிறது தான் சிங்காசனம். பட் நம்ம உள்ளுக்கு ஒரு சிங்காசனம், எல்லாருக்குள்ளாக ஒரு சிங்காசனம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு முன்பதாக அந்த சிங்காசனத்தில் 3 காரியங்கள் உட்கார்ந்திருக்கிறது. ஓகே, ஸோ யாராவது கெஸ் பண்ண முடியுமா? 3 எஸ். ஓகே, 3 இங்கிலீஷ் லெட்டரில் எஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற 3 காரியங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்றதற்கு முன்பதாக நமக்குள்ளாக உட்கார்ந்திருக்கு. எதுன்னு கெஸ் பண்றீங்களா? யா, சின். வெரி குட்.
யாரோ சொன்னீங்க? செல்ஃப். வண்டர்ஃபுல். செல்ஃப். ஓகே, இன்னொரு லாஸ்ட். எஸ், வெரி குட், வண்டர்ஃபுல், சூப்பர். நீங்க இந்த மூணையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, சேட்டன். ஓகே, சின், செல்ஃப், சேட்டன். ஸோ இப்படி நம்ம போடலாம். பிசாசு. ஓகே, எல்லாரும் சொல்லுங்க 3 காரியங்கள். பிசாசு. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? சுயம், நம்மளுடைய சுயம். 3வது பாவம், ஆர் சேட்டன், சின், செல்ஃப். ஓகே, இந்த 3 காரியங்கள். ஸோ பிசாசும் பிசாசுனுடைய கூட்டாளிகளும். ஸோ பிசாசு மெயின் ஹெட்டு, அவருடைய கூட்டாளிகள் யாரு? பாவமும் சுயமும். ஸோ அதுதான் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில சிங்காசனத்துல ஆட்டி படைத்து கொண்டு இருந்தது. கரெக்டா இல்லையா? இல்லையா? கரெக்ட் இல்ல? அப்ப நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாக பாவம் தான் நம்மளை மேற்கொண்டது. பிசாசும் பிசாசினுடைய கூட்டாளிகளும் தான் நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருந்தார்கள். அப்போ இயேசு நம்மளுடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு நாம் செய்த ஒவ்வொரு பாவத்திற்காகவும் தன்னையே பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார் இல்ல? ஸோ அவர் எனக்கு பதிலாக பாவமானார். He became my substitute. Okay, so இயேசு என்னுடைய பாவத்தை அவர் மீது சுமந்து கொண்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்தார். இதை ரொம்ப அழகா நம்ம எப்படி புரிந்துக்கலாம் அப்படின்னா, ஓகே, எப்படி நாம் அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறோம் அப்படின்னு எப்படி நம்ம புரிந்துக்கலாம் அப்படின்னா, இங்கே யாருக்கெல்லாம் கடன் வாங்கி பழக்கம்? கை தூக்க சொல்ல மாட்டேன். நிறைய பேருக்கு கடன் வாங்கி ரொம்ப பழக்கம். ஷியோரிட்டி, ஓகே, போட்டு எவ்வளோ பேருக்கு பழக்கம்? ஷியோரிட்டி, ஓகே, லோன் வாங்கும் போது ஷியோரிட்டி, ஓகே, நம்மளே நமக்கு போட முடியாது. யார் போடணும்? மற்றவங்க போடணும் இல்லை? அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கடன் வாங்கிட்டேன், எனக்காக ஷியோரிட்டி, உன் பேர் என்னடா மறந்துட்டேன், பிளஸ்ஸி எனக்காக ஷியோரிட்டி போட்டிருக்கிறா. ஓகே, ஸோ இப்போ நான் கடன் கட்ட முடியல. ஓகே, கடன் கட்ட முடியல, நான் தப்பிச்சு ஓடிட்டேன், மஞ்சூர்ல இருந்து ஓடிட்டேன். இப்போ பேங்க் யாரை பிடிப்பாங்க? பிளஸ்ஸியை பிடிப்பாங்க. இப்போ பிளஸ்ஸி எனக்காக ஷியோரிட்டி போட்டனால இப்போ பிளஸ்ஸி என்ன பண்ணுவா? கண்டிப்பா எனக்காக கட்டுவா. இப்ப கட்ட முடியலன்னா பேங்க் என்ன பண்ணும்? யாரை பிடிக்கும்? நான் கண்மறைவாயிட்டேன். இப்ப யாரு அதுக்கு பொறுப்பு? யாரு பொறுப்பு? பிளஸ்ஸி. இப்ப பிளஸ்ஸியை என்ன பண்ணுவாங்க? எங்க போய் போட்டுருவாங்க? ஜெயிலுக்கு கூட போய் போடலாம். ஓகே, ஆர் இப்ப பிளஸ்ஸிக்கு கொஞ்சம் நிறைய பைசா இருக்குது, அதனால சரி போனா போட்டு என்னை திட்டிட்டு, ஓகே, இந்த இப்படி நம்பின இந்த அக்காவை இப்படி கை கழுவிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ்ஸி எனக்காக எல்லாத்தையும் கட்டிடுறா. அப்போ கட்டின பிறகு, ஓகே, நான் கட்டல, ஆனா எனக்காக யார் ஃபுல் கட்டிட்டா? பிளஸ்ஸி கட்டிட்டா. இப்ப நான் அதை கேள்விப்படுறேன், பிளஸ்ஸி எனக்காக கட்டிட்டான்னு. இப்ப நான் தைரியமா அந்த ஆபீசர் முன்னாடி நான் நடக்கலாமா? நடக்க முடியாதா? நடக்கலாம். ஏன்? கடன் கட்டியாச்சு. ஓகே, நான் எதுவும் கட்டல, ஆனா யார் கட்டினா? பிளஸ்ஸி கட்டிக்கிட்டா. ஓகே, எவ்வளவு பேருக்கு புரியுது? ஆமென். என்னுடைய பாவத்திற்கான அந்த தண்டனை, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு காரியத்தை என்னால கட்ட முடியல. ஆனா எனக்காக ஷியோரிட்டி போட்டு கொடுத்த என்னுடைய சிருஷ்டிகர் எனக்காக எல்லாவற்றையும் எனக்காக கட்டி விட்டு என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். எவ்வளவு பேருக்கு புரியுது? ஆமென். எவ்வளவாக நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார். இப்ப நான் அதை கட்ட தேவையில்லை. பாவம் என்னை ஆளுகை செய்ய
எந்த அதிகாரமும் இல்லை. ஏன்னா இயேசு என்னுடைய பாவத்திற்காக எல்லாவற்றையும் கட்டி விட்டார். ஆமென். எவ்வளவு பேருக்கு புரியுது? பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, புரிஞ்சா? இயேசு நம்மளை எவ்விதமாக பாவத்தில இருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். இப்ப பாவத்தில இருந்து விடுதலை ஆன பிறகு இப்ப பிளஸ்ஸி கட்டியாச்சு. எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. என்னது? பிளஸ்ஸி கட்டியிருப்பாளா கட்டலையோ அப்படின்னு. பிளஸ்ஸி கட்டி முடிச்சாச்சு. ஆனா நான் இன்னும் பயந்து பயந்தே வாழ்ந்துட்டு இருந்தா அது யார் பிரச்சனை? ஏன் பிரச்சனை. பிளஸ்ஸி கட்டி முடிச்சிட்டா, ஆனா நான் இன்னும் அந்த ஒரு கடன், அந்த ஒரு பயத்திலேயே, ஐயோ அந்த பேங்க் ஆஃபீஸர் பார்த்தாலே நான் ஓடி போயிடுறேன். அவர் நினைக்கிறாரு, முட்டாள் இந்த பிள்ளை, ஓகே எல்லாம் கட்டி முடிச்சாச்சு, இன்னும் ஏன் பயந்து ஓடுறா? நிறைய தடவை பிசாசுக்கு நம்ம அப்படிதான். ஆண்டவர் அந்த ஓனர்ஷிப்பை அவர் வாங்கிட்டாரு. ஆனா இன்னும் இந்த பிசாசுக்கு நம்மளை ஏமாத்துறது தான் பிஸ்னஸ். ஓகே, ஆண்டவர் ஓனர்ஷிப்பை அவர் வாங்கிட்டாரு. ஆனா இன்னும் நம்ம யார் ஓனரா பார்த்துட்டு இருக்கிறோம்? பிசாசு ஓனரா நம்மளுடைய சிங்காசனத்துல யார் உட்கார வைத்திருக்கிறோம்? பிசாசு. பிசாசையும் பாவத்தையும் சுயத்தையும் அதுல ஆளுகை செய்ய விட்டு விடுகிறோம். இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்பி வருவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஓனர்ஷிப் உமக்கு. ஆண்டவரே, என் சிங்காசனத்துல இப்ப பிசாசு பாவம் சுயம் உட்கார்ந்திருந்தா, இப்ப நம்ம எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால அதிகாரம் உடையவர்களாக, இனிமே உனக்கு என் வாழ்க்கையில அதிகாரம் இல்லை. என் சிங்காசனத்துல இயேசு மாத்திரம் அமர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்தலாமா? இந்த வேளையில ஆண்டவரை பார்த்து இந்த வேளையில சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில, ஆண்டவரே இவ்வளவு நாள் பிசாசும் பிசாசுனுடைய கூட்டாளிகளுமான பாவமும் சுயமும் என்னை ஆளுகை செய்ய என்னை ஒப்பு கொடுத்திருந்தேன். ஆனா இனிமேல் இயேசு என்னுடைய ஓனரா, இயேசு என்னுடைய மாஸ்டரா, இயேசு என்னுடைய பாஸா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்திற்கு ஓனர் இயேசு. என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நீர் ஒருவரை சிங்காசனத்தில் வீற்றிருங்க. உமக்கு ஆண்டவரே என் முழுமையும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென். அப்போ ஆண்டவர் நம்மை பிசாசின் இடத்துல இருந்தும் அவனுடைய கூட்டாளியின் இடத்திலும் இருந்து நம்மை விடுதலையாக்கி விட்டார். இனிமே அது நம்மை ஆளுகை செய்ய நாம் விடக்கூடாது. அவன் ஏமாத்துவான், ஓகே. ஆனா நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் நமக்கு வாங்கி கொடுத்த விடுதலையை நாம் கொண்டாடுகிறதற்காக, அதில் வாழுகிறதற்காக இயேசு நம்மை அழைக்கிறார். ஆமென். சோ ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு விடுதலை மேல நம்ம நடக்கிறவர்களாக, விடுதலையோடு நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். அப்போ எப்பொழுதும் நம்ம உள்ளத்துல அந்த சிங்காசனம் நம்மளுடைய மைண்டில் எப்போது இருக்கணும். ஓகே, ஒவ்வொரு காரியமும் நாம் செய்யும் பொழுது இது யாரால் நான் ஊந்தப்படுகிறேன், யார் என்னை இயக்குகிறா, யார் என்னை தூண்டி விடுகிறா? ஓகே, என் பாவம் என்னை தூண்டி விடுகிறதா, இல்லை என்றால் இயேசு எனக்குள்ளாக ஆளுகை செய்கிறாரா? அந்த ஒரு காரியம் நாம் ஒவ்வொரு நாளும் அதை பார்க்க வேண்டும். அதில் நாம் அதில் நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஓகே, எல்லாரும் இந்த வேளையில லூக்கா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோமா? யாராவது ஒருத்தர் படிக்கிறீங்களா? லூக்கா 8:23.
ஆ ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். லூக்கா 14ஆம் அதிகாரம், லூக்கா 14ஆம் அதிகாரம் 26 27. இல்லையே. ஆ ஓகே. லூக்கா 9:23 படிக்கலாமா? லூக்கா 9:23. ஓகே. என்ன போட்டிருக்குது? அனுதினம் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். ஓகே. நம்ம நிறைய தடவை சிலுவையை யாருன்னு நினைச்சுக்கிறோம்? யாரு? நிறைய பேருக்கு கணவன் ஒரு பெரிய தலைவலி அப்படின்னா என்ன நினச்சிக்கிறது? ஆண்டவர் என்னை கொடுத்த சிலுவைன்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றது. அதில் ஒரு ஓகே சுய பரிதாபம். ஓகே. ஆக்சுவலாக கணவன், மனைவி, பிள்ளைகள், சில பேர் வியாதி, அதை ஓகே சிலுவையாக நினைத்து கொள்ளுகிறார்கள். சிலுவையை எப்போ எடுக்கணும்? எப்போ எடுக்கணும்? அனுதினம். எல்லாரும் சொல்லாமா? டெய்லி. எல்லாரும் சொல்லாமா? டெய்லி. அனுதினமும். அனுதினம்னா எவ்ரிடே பல் தேய்க்கணும் இல்லை? ஸோ அதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும். சிலுவை எடுத்துக்கொண்டு வர்றது அப்படின்னா என்னது? நீங்க சொல்லுங்க. சிலுவை எடுத்துக்கொண்டு வர்றதுன்னா என்னது? சிலுவை அப்படின்ன உடனே நம்மளுடைய ஞாபகத்திற்கு என்ன வருகிறது? பாடுகள். அப்புறம் நெக்ஸ்ட் யா எல்லாரும் பேசலாம். யா ஏசு. ஓகே. வேற? சிலுவை அப்படின்னோன்னா அங்க என்ன உண்டானது? பாடு. அப்புறம் கிறிஸ்துவனுடைய மரணம். கிறிஸ்துவனுடைய மரணம் உண்டாயிற்று. ஓகே. அப்போ இயேசு நமக்கு பதிலாக மரணம் அடைந்தார். ஓகே. அது ஒரு பக்கம். சப்ஸ்டிடியூட். அவர் எனக்கு பதிலாக, எப்படி இந்த கடன் ஓகே எனக்கு பதிலாக பிளஸ்ஸி கட்டுனாலோ அது எவ்விதமாக ஈஸியாக புரியுதோ, இன்னொரு காரியம் ரொம்ப ஈஸியாக புரியறதற்கு ஓகே கிரிக்கெட்டில் ஓகே யாருக்கெல்லாம் கிரிக்கெட் தெரியும்? கிரிக்கெட் எல்லாருக்கும் தெரியும். ஓகே. பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு. ஓகே. அவருக்கு நின்று பேட் பண்ண முடியும், ஆனால் ஓட முடியாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு யார் கொடுப்பா? சப்ஸ்டிடியூட்டை கொடுப்பாங்க. அப்போ இவர் பேட் பண்ணுவார், ஓடுறது யாரு? சப்ஸ்டிடியூட். ஆனா அந்த ஸ்கோர் போர்டில் ஓகே யாருடைய பெயர் வரும்? பேட்ஸ்மேனுடைய பெயர் தான் வரும், ஓடினவருடைய பெயர் வராது. ஓகே. ஸோ 613 கட்டளை ஓட வேண்டியதா இருந்துச்சு நம்ம. ஓகே. தேவனுடைய வார்த்தையில 613 கட்டளை நிறைவேற்ற வேண்டியதா இருந்தது. நம்மனால முடியல. ஸோ நமக்கு பதிலா அவர் 613 கட்டளையும் நிறைவேற்றி முடித்து விட்டு ஸ்கோர் போர்டில் யாருடைய பேர் வந்திருக்கிறது? யாருடைய பேரு? உங்க பேரு,
என்னுடைய பேர். அவர் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து, ஸ்கோர் போர்டில் என்னென்ன வந்திருக்குது, நம் ஒவ்வொருவருடைய பெயரும் அங்க நீதிமான் அப்படின்னு வந்திருக்குது. அப்போ அவருடைய நம்மளுடைய பாவத்திற்காக அவர் மரித்தார். ஸோ ஹி பிகேம் மை சப்ஸ்டிடியூட். அதே நேரத்தில் அந்த ஒரு அவருடைய மரணத்தில் நாம் பங்கு பெற வேண்டும். we should participate. அப்போ நான் என்னுடைய சுயம், என்னுடைய பாவம் அதில் கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து நானும் சிலுவையில் அறையுண்டப்பட்டிருக்கணும். நானே போய் சிலுவையில் அரைஞ்சிக்க முடியுமா? யாராவது போய் சிலுவையில் படுத்துட்டு கொஞ்சம் சரி ஒரு கையை இங்கே அடிச்சுக்கலாம், இன்னொரு கையை இங்கே அடிச்சுக்கலாம். அப்போ எப்படி திருப்பி கால் அடிக்கிறது? சரி, காலையும் அடிச்சுக்கலாம். அப்போ இன்னொரு கையை யார் அடிக்கிறது? ஸோ கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆமென். அப்போ ரோமர் 6:6 படிக்கலாமா? ரோமர் 6:6. ஆமென், ஆமென். ஸோ 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்ப நம்மளுடைய ஆவி புதுசா மாறிடுச்சு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்மளுடைய ஆவி புது மனுஷனா ஆண்டவர் மாற்றிட்டாரு. இப்ப நான் பழைய மனுஷனை சிலுவையில கிறிஸ்துவுடனே நான் இந்த ஆவியின் மனுஷன் இந்த பழைய மனுஷனை சிலுவையில அறையணும். எவ்வளவு பேருக்கு புரியுது? எவ்வளவு பேருக்கு புரியுது? ஆமென். அப்போ என் புது மனுஷன் இப்ப நமக்குள்ள புதிய மனுஷன், பழைய சுபாவங்கள். ஆவி மாத்திரம் ரட்சிக்கப்படுகிறது, நம்மளுடைய ஆத்மாவும் சரீரமும் ரட்சிக்கப்படுகிறது இல்லை. அது ஒவ்வொரு நாளும் ரட்சிப்புக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பேருக்கு புரியுது? புரியுதா? அப்ப ஆவியில 100% நீதி, 100% பரிசுத்தம், 100% பாவத்திற்கு செத்தாச்சு. ஆனா பிரச்சனை எங்க? நமக்கு ஆத்மாவிலையும் சரீரத்திலையும். அப்போ இந்த ஆவியின் மனுஷன் ஆத்மாவில் இருக்கிற பாவ சுபாவத்தையும் சுயத்தையும் ஒவ்வொரு நாளும், அதுதான் ஒவ்வொரு நாளும் இப்ப சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். அப்போ சிலுவையில் என்னது? இந்த புதிய மனுஷன் அந்த பழைய மனுஷனை க்ரூசிஃபை பண்ணணும். புரியுதா? அப்போ நான் பழைய மனுஷனாக நாம் வாழக்கூடாது, புதிய மனுஷனாக ஒவ்வொரு நாளும் என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு, சிலுவை பார்க்கும் பொழுது பழைய மனுஷன் செத்துட்டான். பழைய மனுஷன் செத்துட்டான். நான் சிலுவையில அறையுண்டேன். ஐ ஷுட் பார்ட்டிசிபேட். நான் கிறிஸ்துவுடனே அடிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சிலுவை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் நடக்கும்போது அது எனக்கு ஞாபகமாக இருக்கும். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஸோ பழைய நம்ம பழைய மனுஷன் சாகிறதற்கு ஒப்பு கொடுக்காததுனால தான் பிரச்சனை. நமக்கு எப்போதுமே மற்றவர்களிடத்துல இருந்து மரியாதைக்கு ரொம்ப ஏங்குறோம். வீட்டில் ஃபர்ஸ்டெல்லாம் நான் என்னுடைய கணவன்கிட்ட கேட்பேன், என்கிட்ட ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு. எனக்கு அதில் ஒரு பெருமை என்னென்னா, நான் மாற்றிக்கிறதற்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறேன் என்னென்னு. அப்போ அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, சொன்ன உடனே நான் அதற்கு நியாயப்படுத்துவேன். எனக்கு ரொம்ப மூட் ஆஃப் ஆயிரும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் சும்மா தானே இருந்தேன், நீ தானே கேட்ட
அப்படின்னு. ஓகே, நமக்குள்ளாக லைக் என்னது, ஹஸ்பண்ட் அவங்களுக்கு 100% என்னை பற்றி நல்லா தெரியும். ஆனால் நான் நியாயப்படுத்த விரும்புகிறேன், இல்லை நான் நல்லவன்னு காமிக்க விரும்புகிறேன். ஏன்? நமக்குள்ளாக இருக்கிற சுயம் இன்னும் சாகவில்லை. பாவ சுபாவம் இன்னும் நம்மை ஆளுகை செய்கிறது. ஓகே, ஒவ்வொரு நாளும் நான் என்னை ரிமைண்ட் பண்ணிக்குவேன். என்ன நிறைய பேர்கிட்ட இந்த ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது இல்லை? இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சில் நம்ம அலாம் வச்சுக்கலாம். ஓகே, அலாம் வச்சுக்கலாம். அப்போ ரோமர் 6:11 படிக்கலாமா? எண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, இங்கிலீஷில் ரிமைண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னா ஞாபகப்படுத்திக்கோங்க. அப்போ என்ன ஞாபகப்படுத்திக்கணும்? அதுதான் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். அப்போ என்ன ஞாபகப்படுத்திக்கணும்? நீ செத்துட்ட. ஓகே, நீ பாவத்துக்கு செத்துட்ட அப்படின்னு ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ அதனால கடந்த 8 வருஷமாக இந்த அலாம், ஓகே, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அலாம் வச்சு நான் அந்த அலாம் அடிக்கும் போது என்னையே ஞாபகப்படுத்தி கொள்வேன். ரிவைவ், நீ செத்துட்ட. ஓகே, நீ செத்துட்ட, நீ கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவிக்கிற பாவத்திற்கு செத்துட்டன்னு நான் எப்போதும் ஓகே இந்த அலாம் அடிக்கும் போது நான் ஞாபகப்படுத்தி கொள்வேன். என்னுடைய கண்ணாடி மேலே ஒட்டி வச்சிருந்தேன், அப்பப்போ ஞாபகப்படுத்தி கொள்ளுவேன். இங்கே தெரியுது. ஓகே, அப்புறம் அப்பப்போ நான் என்னை பார்த்து சொல்லிக்குவேன், ஜபா நீ வேலைக்காரி. ஓகே, நீ வேலைக்காரி, நீ சுயத்திற்கு செத்துட்ட, நீ வேலைக்காரி, வேலைக்காரி ஜபா அப்படின்னு என்னை பார்த்து சொல்லிக்குவேன். ஓகே, சொல்கிறது ரொம்ப ஈஸி இல்லை? ஆனால் இது நடைமுறையில் காண்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா ஈஸியா? கஷ்டம் இல்லை? போன வாரத்தில் எனக்கு எவ்வளோ கஷ்டமாச்சுன்னு சொல்கிறேன். ஓகே, ஒரு பெரிய முட்டை கோழி வாங்கினேன். ஓகே, ஸோ என்னென்னா ஒரு ஆண்டவர் ஒரு ஊழியத்திற்கு ஒரு 50,000 ரூபாய் அனுப்பும்படியாக என் இருதயத்தில் சொன்னார். அப்போது நான் அந்த ஊழியருக்கு நான் இப்படி அனுப்பணும், ஓகே நான் அக்கௌண்ட்டு அனுப்புங்கன்னு அவர் அனுப்புனார். அப்போ சரி, வேறு ஏதாவது நம்பருக்கு போயிட்டா அதனால் ₹1 அனுப்பி ஓகே நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனேன். அப்போது யூஸ்வலாக நாங்கள் சின்ன வயதுலேருந்தே லைக் எப்போதுமே எல்லாருமே பெரிய பாஸ்டருடைய பிள்ளை அப்படின்னு பெரியவங்கள் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப மரியாதையாக எங்களை நடத்தி ஓகே அது எப்போதுமே அதுதான் எங்களுடைய ரூட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. யாருமே மரியாதை குறையாக பேச மாட்டாங்க. அது ஓகே, அது எப்படி இருக்கும்னு தெரியாது. ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ஊழியக்காரரு ஓகே எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, எந்த நம்பருக்கு நீ அனுப்புன அப்படின்னு ஒரு மாதிரி மரியாதை இல்லாமல் அவர் பேசினாரா. நான் என்னோட கொஞ்சம் வயசுக்கு பெரியவர், ஆனால் லைக் யூஸ்வலாக எவ்வளோ வயசானவங்கனாலும் லைக் மரியாதை கொடுப்பாங்க. இது கொஞ்சம் மரியாதை எல்லாம் மாறும் போது எனக்கு ஒரு மாதிரி லைக் என்னுடைய சுயம் எட்டி பார்த்துச்சு. ஓகே, அப்போ உடனே இது என்ன ஒரு மாதிரி மரியாதை குறையுதே அப்படின்னு யோசித்தேன். ஓகே, அப்போ அந்த கொஞ்சம் நொடிகள் ஓகே அவர் பேசிகிட்டு இருக்க எனக்குள்ளாக அநேக காரியங்கள், இவர் என்ன இப்படி பேசுகிறாரு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் அதுக்குள்ளே இன்னொரு யோசனை, இவருக்கு 50,000 அனுப்பக்கூடாது, ஓகே கொஞ்சம் கம்மியாக அனுப்பணும். லைக் எப்படி நமக்குள்ளாக எவ்விதமாக அக்கிரம சிந்தை நம்மளை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுத்துருக்குறோம் இல்லை? லைக் அதுவும் நான் அப்பப்போ லைக் ரொம்ப இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் எவ்விதமாக ஓகே அந்த சுயத்திற்கு
இன்னும் ஓகே என்னை ஆட்டி படைக்க என்னை ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் உடனே ஆண்டவர் கொஞ்சம் அந்த கொஞ்சம் நொடிகளுக்குள்ளாக அதுக்குள்ளே இதெல்லாம் வந்துருச்சு. ஓகே, கம்மியாக அனுப்பணும், இவர் என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு எல்லாம். அப்புறம் ஆண்டவர் கொஞ்ச நேரத்தில் அந்த நேரத்திலேயே, ஆமாம் யாரோ வேலைக்காரி ஜபான்னு சொல்லுவாங்கள்ல, அது யார் அப்படின்னு கேட்டார். ஓகே, அப்போ ஆண்டவர் அப்படி கேட்ட உடனே ஆண்டவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். அப்போ உடனே ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே வாய்னால சொன்னேன், ஆனால் கிரியையில் காண்பிக்காமல் போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. மற்றவங்க என்னைய வேலைக்காரியான்னு இப்போ இவர் நடத்துகிறாரு. ஓகே, இந்த நேரத்தில் நான் எப்படி ஓகே அந்த கனத்திற்காக நான் எதிர்பார்க்காமல் சிலுவையில் அறை உண்டிருக்கிறேனா அப்படின்னு என்னை தானே பரிசோதித்து பார்த்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, நான் இன்னும் ஆண்டவரே சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி வர என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்புறம் உண்மையாக வேலைக்காரி ஜபாவா உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். அப்புறம் இது கண்டினியூஸாக நம்ம இதில் ஓகே என்னது ஞாபகப்படுத்தி கொண்டே செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய காரியம். ஓகே, ஒரு தடவை முடிஞ்சிடாது. அப்புறம் அனுப்பிட்டேன், 50,000 அனுப்பிட்டேன். அனுப்பிட்டு ஓகே அதில் மெசேஜ் அனுப்பிட்டேன்னு சொல்கிறதுக்கு எப்போதுமே அன்புள்ள ஊழியர் அப்படின்னு நம்ம போடுவோம்ல. எனக்கு அன்புள்ள வர மாட்டேன்து. ஓகே, ஸோ ஒன்லி ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் சாகலைல்ல அப்படின்ட்டு அப்புறம் திருப்பி அப்புறம் ஓகே அன்புள்ள ஊழியர் அப்படின்னு போட்டேன். ஓகே, யூனோ இது நம்ம இன்டென்ஷனலாக இன்டென்ஷனலுக்கு அப்படின்னா சும்மா தானா அது வராது. ஓகே, நம்ம இன்டென்ஷனோட ஒரு வேண்டுமென்ற ஒரு அப்படின்னா வேண்டுமென்ற கரெக்டாக வர மாட்டேங்குது இல்லை. ஸோ கண்டிப்பாக நான் இதை செய்தே ஆக வேண்டும், அதில் ரொம்ப குறியோடு நம்ம இல்லைன்னா நம்ம நம்மளுடைய சிங்காசனத்தில் சுயமும் பாவமும் பிசாசும் தான் ஆளுகை செய்வான். ஓகே, ஸோ வி ஹாவ் டு பி வெரி இன்டென்ஷனல். ஓகே, அதை நம்ம கண்ணும் கருத்துமாக எப்பொழுதும் தினமும் சிலுவை சுமந்து கொண்டு வருகிறவர்களாக இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது. கலாத்தியர் 2:20. ஆமென். சோ இனி கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், நான் அல்ல. எனக்கு எங்க மரியாதை, எனக்கு எங்க கௌரவம், எனக்கு எங்க கனம் அப்படின்னு எண்ணாமல் கிறிஸ்து எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார். ஸோ இதை நம்ம ஒரு ஆக்ஷன் பிளான், ஓகே, சும்மா கேட்டுட்டு போக கூடாது. இதை நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் எவ்விதமாக ஒவ்வொருவரும் அபியாசப்படுத்த போகிறோம். ஓகே, அது உங்களுடைய வாழ்க்கையில் இதை எவ்விதமாக பண்ணலாம் அப்படின்னு சில குறிப்புகளை கொடுக்க வைக்கிறேன். ஸோ ஒரு காலையில் எழுந்த உடனே ஓகே கொஞ்ச நேரம் இந்த ஒரு வார்த்தைக்கு ஓகே சுயத்திற்கு நான் இன்றைக்கு எவ்விதமாக சாக வேண்டும். ஸோ அதற்கு கொஞ்ச நேரம் செட் பண்ணி ஓகே நாம் ஓகே ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஓகே பாவத்திற்கு செத்தனாக நான் இருக்க போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஃபெயில் ஆயிட்டா ஓகே யாருமே 100க்கு 100 பாஸ் ஆக வேணுக்குன்னு போய் ஃபெயில் ஆகக்கூடாது. லைக் நம்ம விழுந்து போன உலகத்தில் இருக்கிறோம், சம்டைம்ஸ் நம்ம ஃபெயில் ஆகலாம். ஓகே, நான் எப்படி ஃபெயில் ஆனேன். ஓகே, ஸோ இப்போ அதை யாராவது கூட பகிர்ந்து கொள்ளணும். நம்ம கூட இருக்கிற ஒரு
ப்ரேயர் பார்ட்னராக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. இப்படி நான் ஃபெயில் ஆயிட்டேன், ஓகே, நான் வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களா? ஸோ அக்கௌண்டபிலிட்டி ரெண்டாவது காரியம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வி ஹாவ் டு டெய்லி ப்ராக்டிஸ். ஸோ ஒவ்வொரு நாளும் அதை ப்ராக்டிஸ் பண்ணும். ரெண்டாவது அக்கௌண்டபிலிட்டி, யாராவது ஒருத்தர், ஓகே, ஒரு மென்டர் உங்களுக்காக வைத்து அவங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம், ஓகே, இந்த வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். மெடிடேட் ஆன் த ஸ்கிரிப்சர்ஸ். ஓகே, வசனங்கள், இந்த மாதிரி இருக்கிற வசனங்கள், இன்னைக்கு சொன்ன வசனங்கள் எல்லாம் கூட தியானம் பண்ணும் பொழுது, நமக்குள்ளாக அது போகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை அவ்விதமாக வாழ முடியும். ஆமென், ஆமென். ஒரே ஒரு கதையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஸோ ஒரு குட்டி பையன் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டான். ஓகே, சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டு அவன் வந்து இப்படி ஆடி ஆடி போயிட்டுருக்கிறான். அப்போ ரோட்டில் ஒரு கும்பல் வந்து ஒரு பிணத்தை தூக்கி கொண்டு, ஓகே, செத்து போன ஒரு பிணத்தை தூக்கி கொண்டு ஊர்வலம் வருகிறார்கள். இவன் வந்து அவங்கள பார்த்தோன்னே பயந்துட்டான். ஓகே, நேராக போய் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தவங்க மேலே இடிச்சிட்டான். இடித்த உடனே அந்த பிணம் கீழே விழுந்துருச்சு. ஓகே, பிணம் கீழே விழுந்தா எல்லாரும் கையாமையான்னு கத்துவாங்க, இல்லை பயங்கரமாக எல்லாரும், அது இந்த குட்டி பையன், ஓகே, போய் அடிக்க போகிறாங்க. ஓகே, இது ரொம்ப கோவமா. இவன் கொஞ்சம் சுட்டித்தனமான பையன். இவன் எந்திரிச்சிட்டு, ஏன் ஓவராக பண்ணுறீங்க, ஓவராக கத்துறீங்க அப்படின்னா, இன்னும் அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கோந்துருச்சு. பண்ணுறதும் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன். இவன் சொன்னான், இருங்க பொறுங்க, ஏன் அடிக்கிறீங்க? விழுந்தவனே அமைதியாக கிடக்கிறான். ஓகே, நீங்கள்லாம் என்ன அப்படின்னா, ஓகே, ஏன் விழுந்தவன் அமைதியாக கிடந்தான்? செத்து போயிட்டான். நம்ம எவ்வளோ தடவை அடிக்க போகிறோம், எவ்வளோ தடவை கத்துறோம், எவ்வளோ தடவை, ஓகே, கடிக்கிறோம். இல்லை, ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்போமா? எழுப்புதலுக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள, சுயத்திற்கு சாக, ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி செல்ல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கேட்ட வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.